அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பகத்சிங் பிகே தத்து அவங்க ரிலேட்டடாக டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள். ஒரே கொஷினை எந்த மாதிரி ரிப்பீட்டடாக திரும்ப கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வந்து அதில் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நான் ஏன் நார்த்திகவாதி என்னும் கட்டுரையை எழுதியவர் யார் அப்படின்னா பகத்சிங். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இந்த டிஎன்பிசி குரூப் 4 2024 நான் ஏன் நார்த்திகவாதி ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 12th புக்கில் ஒரு பாக்ஸ் கொஷின். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பகத்சிங் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது மைக்கேல் ஓ டயரை அவர் கண்டிப்பாக கொண்டிருக்க மாட்டார். லாகூர் லத்தி அடிக்கும் காரணமாக ஜான் சாண்டர் என்ற போலீஸ் அதிகாரி தான் என்ன பண்ணிருப்பார், பகத்சிங் சுட்டு கொண்டிருப்பார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பகத்சிங், ராஜகுரு, சுக்குதேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா மார்ச் 23, 1931. ஓகேங்களா? 1929 குண்டு போட்ட வழக்குக்காகவும் சாண்டர்சனுடைய கொலை வழக்குக்காகவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்ச் 23, 1931 என்ன பண்ணுவாங்க, தூக்கிலிடப்படுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நவஜவன் பாரத் சபா எனும் அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னா பகத்சிங் தான் நிறுவியிருப்பார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீழ்கணக்கு கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, 1929 பகத்சிங் பிகே தத்துவுடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது என்ன பண்ணுறாரு, குண்டு வீசியிருப்பார். எப்போ, 1929. இதற்காக தான் 1931 மார்ச் 23 தூக்கிலிடப்படுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாகூர். லாகூர் சிறையில் தான் என்ன பண்ணிருப்பாங்க, பகத்சிங் தூக்கிலிட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டு உள்ளவற்றை கால வரிசைப்படுத்துக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்துஸ்தான் சோசியலிச குடியரசு அமைப்பில் பகத்சிங் முதல்ல சேருவார். 1. ரெண்டாவது நவஜவதான் பாரத் சபா அப்படின்ற அமைப்பு தோற்றுவிப்பார். அதுக்கப்புறம் பகத்சிங்கும் பிகே தத்தும் மத்திய சட்டமன்றத்தின் மீது குண்டு வீசுவாங்க. எப்போ, 1929. ஓகேங்களா? இது 3. அடுத்தது பகத்சிங் லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டார். இது 4. இது பகத்சிங் தூக்கிலிடப்பட்டது லாகூர் சிறையில் எப்போ, 1931. டேட் பார்த்திங்கன்னா மார்ச் 23. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே இருக்கிற கொஷின்ஸ் தான் திரும்ப கொஷினாகவே கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பகத்சிங்கின் தாயார் பெயர் என்ன அப்படின்னா வித்யாவதி. ஓகேங்களா? அடுத்தது இன்குலாப் சிந்தாபாத் என்ற முழக்கம் எவ்வாறு புகழ்பெற்றது அப்படின்னா பகத்சிங் குரலால் என்ன புகழ்பெற்றிருக்கோம், இன்குலாப் சிந்தாபாத் அப்படின்றது மிகப்பெரிய முழக்கமாக இருந்திருக்கும். 1929. ஓகேங்களா? 1929 மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்க செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பகத்சிங், பிகே தத். அதான் பட்டு கேசவர் தத் அப்படின்றதான் பிகே தத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் நார்த்திகன் ஏன் எழுதியவர் யார் அப்படின்றாங்க பாருங்கள். ஸோ இதையே தான் இந்த கொஸ்டின் திரும்ப ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கும். யார், பகத்சிங். பின்வருவனோற்றுக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க. பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு கட்சியினை மறுசீரமைப்பு செஞ்சு நேமம் வேறு மாதிரி மாற்றிருப்பார். சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவா, சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருப்பார். ஸோ இதுவும் மட்டும்தான் ரைட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் அந்நிய நூதத்தடியிலிருந்து மட்டுமல்லாமல் நிலப்பரப்புகள் முதலாளிகள் ஆகியோரின் நூதகத்தடியிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என தேஸ் எழுதினார். யார் எழுதியிருப்பா, பகத்சிங் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பட்டு கேஷ்வரதத் மற்றும் தேஸ் மத்திய சட்டசபை மேல் எப்போ குண்டு வீசியிருக்காங்க, 1929 தெரியும். டேட்டு பார்த்துக்கோங்க, ஏப்ரல் 1929 என்ன பண்ணுறாங்க, குண்டு எறிந்தார்கள். ஸோ யாரும் பட்டு கேசவர்தத்தும் பகத்சிங்கும் சேர்ந்து குண்டு வீசியிருப்பாங்க. இதற்காக 23 மார்ச் 1931 லாகூரில் தூக்கிலிடப்படுவாங்க. அடுத்தது தேஸ் என்பவர் பகத்சிங்கின் மாமா மற்றும் பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா அஜித் சிங் அப்படின்றவர் தான் யார், பகத்சிங்குடைய மாமா.
அடுத்து பாருங்கள், சாண்டர்சன் படுகொலை வழக்கில் 23 மார்ச் 1931 லாகூர் சிறையில் தூக்கிடப்பட்டவர்கள் யார் யார் அப்படின்னா இது வருங்க, பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுக்குதேவ். அதனால் இது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2ம் ரைட்டு தான். பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுக்குதேவ். ஸோ இதுவும் ரைட்டு தான். ஓகேங்களா? ஸோ அதனால் 2ம் 4ம் ரைட்டு. ஓகே நண்பர்களே, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ராஜகுரு, பகத்சிங், சுக்குதேவ் பற்றி ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா? வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே.